ஹாய் கிட்டீஸ், எக்கோ பார்க்கு ஹைப் கொடுத்த அளவுக்கு ஒர்த்து இல்லையான்னு பார்த்துடலாமா? அடல்ட்டுக்கு 50 ருபீஸும் பைக் பார்க்கிங்க்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் கேமராவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பீஸ்ஃபுல்லாக க்ரீனிஸ் இடத்துல உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா எக்கோ பார்க்கு வரலாம். ஆனால் சீட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 4 or 5 தான் இருக்கும். இங்கே பனைமரம் மாதிரியே ஒன்று இருக்கேன்னு பக்கத்தில் போய் பார்த்தா, ஆனால் அது பனைமரம் கிடையாதான். அப்புறம் வாழை மரம் போல் இருக்கேன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அதுவும் வாழை மரம் இல்லையா. என்னடி சொல்கிற? எங்களுக்கு இந்த 2 மரத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களை சுற்றி மூங்கில் சென்டரில் நீங்கள் இருக்கணுமா? வாங்க காமிச்சு தரேன். இதுதான் அந்த பிளேஸ். ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மூங்கில் மரத்தில் காய் காய்ச்சி பார்த்துருக்கீங்களா? அதுவும் காமிச்சு தரேன் வாங்க. இந்த மூங்கில் பேர் புத்தாஸ் மூங்கிலாம். இதில் தான் காய் காய்ச்சி இருந்துச்சு. நார்மல் மூங்கிலோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் எது பார்த்துருக்கீங்களா? குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்க்கும் இருக்குது. நம்மளும் விளையாடிக்கலாம். ஆனால் சில எக்யூப்மெண்ட்லாம் உடஞ்சிருந்துச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு 3 இடத்துல பேட்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஃபுட் ஆட்டு சோளம் வச்சுருந்தாங்க. ஆனால் அது காஞ்சி போய் இருந்துச்சு. காஞ்சதான் வைப்பாங்களா என்னன்னு தெரில. அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு டாய்லெட் இருக்கு. நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. இப்போது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எக்கோ பார்க் ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு. டாடா பாய்.